ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-7-8 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உவமையை குறித்து கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த கிராமத்தில் வசிக்கிற ஒரு ஏழை விதவை இருக்கிறாங்க. அந்த ஏழை விதவைக்கு ஒரு காரியத்தில் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். ஆனால் இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதி என்று சொன்னால், அவனை மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்படுற பயமும் காணப்படலை. இப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இந்த ஏழை விதவை 5வது வசனம் சொல்லுகிறது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவ சமூகத்தில் போய் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அடிக்கடி ஆண்டவரை தொந்தரவு செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த ஏழை விதவை செய்கிற காரியம் பாருங்கள், அவன் மனுஷரை மதிக்காதவன் தான், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததான். ஆனாலும் இந்த ஏழை விதவை அடிக்கடி போய் தொந்தரவு செய்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனே யோசிக்கும் போது, உயிருள்ள தேவன், நீதியுள்ள தேவன் நிச்சயமாய் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு நீதி செய்வதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் வசனம் சொல்லு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுது, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல நாளாக காத்திருக்கிறனே, ரொம்ப நாளாக ஜெபித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு அற்புதம் நடக்கலையே, எனக்கு எந்த ஒரு ஜெபத்துக்கு பதில் வரலையே, நீங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கலாம். காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வதற்கு வல்லமை எல்லோராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பிறகு பண்ணுகிறார். நிச்சயமாய் நீங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே வாருங்க. தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டே இருங்க. தேவனை போய் அலட்டி கொண்டே இருங்க. எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு காரியத்தில் நீதி வேணும் என்று தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டே இருங்க. யாக்கோபை பார்க்கிறோம், ராம் முழுவதும் போராடினானா. நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்து பாருங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வதற்கு வல்லமையில் அவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள வாருங்க. சில பேர் ஜெபிப்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிப்பாங்க, இல்லை சில தேவைக்காக ஜெபிப்பாங்க. அப்படி இல்லை, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வாருங்க. ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வாருங்கள். அதி சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஏழை விதவிக்கு நீதி செய்தது போல நிச்சயம் அதை கேட்டுக்கொண்டு இருக்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மன்னே வருகிறோம். தகப்பனே, இந்த ஏழை விதவை அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே அது நீதி கிடைத்தது போல தகப்பனே, நாங்களும் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்கள் சீக்கிரத்தில் நியாயம் செய்து தம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க கர்த்தர் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரோடு கஷ்டத்தோடு போராட்டத்தோடு எனக்கு நீதி கிடைக்கலையே, நியாயம் கிடைக்கலையேன்னு கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் அவர்கள் நியாயம் செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களே, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உன் நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.